இன்னைக்கு என்ன சமையல்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக வந்துட்டு முட்டை குழம்பு. அதெல்லாம் வந்துட்டு பணியார முட்டை குழம்பு. நம்ம வந்துட்டு ஆம்லெட் போட்டு வைப்போம், இல்லைன்னா முட்டையை உடச்சி ஊற்றி பொரிச்சு அது மாதிரி வைப்போம். இன்றைக்கி வந்து குழிப்பணியார சட்டியில் வந்து முட்டையை ஊற்றி பணியார மாதிரி ஊற்றி அதில் தான் முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக தான் வந்துட்டு எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். சாப்பாடு இப்போ தான் வடித்தேன். நாங்கள் வந்து ஆர்ச்சிலேருந்து இப்போ தான் வந்தோம். காலையில் வந்துட்டோம், ஒரு 10 மணி இருக்கும் வந்துட்டோம். காலை சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம். வந்து தண்ணி செடிக்கெல்லாம் ஊற்ற வேண்டியதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு இப்போ மதியத்துக்கு சாப்பாடு வச்சு விட்டுட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு சாப்பாடை வச்சு விட்டுட்டு இப்போ மதியத்துக்கு தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஆம்லெட்டுக்கு வந்துட்டு அந்த குழிப்பணியாரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டேன். தாளிக்கிறதுக்கு கட் பண்ணிட்டேன். அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம். அரைக்கிறதுக்கு இது கூட கொஞ்சமாக ஒரு அரை மூடி இல்லை ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சு பேஸ்ட்டாக இதை அரைச்சிடணும். இல்லைன்னா வந்துட்டு இதை மட்டும் அரைச்சிடுவோம், தேங்காய் லைட்டாக அரைச்சி ஊற்றிப்போம். இது அப்படியே எல்லாத்தையும் ஒரே டைம் அரைச்சி விட்டுருங்க. இதை மட்டும் அரைச்சிடுவோம், தேங்காய் லாஸ்ட் ஊற்றிக்கிறேன். குழம்பு தாளித்து ஊற்றிடுவோமா? ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். முட்டை பணியாரம் ஃபஸ்ட்டு தாளித்து ஊற்றிக்கிறேன். முட்டை பணியார குழம்பு அன்னைக்கு பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இருட்டாக தான் இருக்கு. இருட்டா இருக்கா? இன்னும் லைட்டாக போட்டு விடணும். திறக்கவா? திறந்து விடு. வேணாம் விடு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்க சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு நல்லா சவந்துருச்சு. கருவேப்பிலை, அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துப்போம். இதுக்கு வந்து நம்ம சாந்து போடாமல் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அவன் மல்லித்தூள், தனித்தூள் போடணும். மல்லித்தூள், மிளகாய் தூள் போட்டு சோம்பு தூள், இது என்ன சீரகத்தூள் எல்லாம் போடணும் இல்லையா? நல்லா அரைச்சிட்டுலாம். ஓ ரைட். அப்புறம் இன்னொன்று வந்து முட்டை குழம்புக்கு மசாலா அரைக்கணும். நம்ம சோம்பு வந்து இதில் நான் அரைக்கலை, தேங்காயோட அரைச்சி ஊற்றிக்கிறேன். வெங்காயம் நல்லா சவரட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா சவந்துருச்சு. நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவாங்க. நல்லா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். எனக்கு வாசனை இல்லை. ஏன் சொல்லு? உங்களுக்கு சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிருச்சு. மூக்கடைப்பு, ஜலதோஷம், தலைவலி, மண்டைக்கானம் அனைத்தும் இருக்கிறது. அனைத்தும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் நம்ம மண்ணை மாமி மசாலாவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போ அரைச்சிருந்தாலும் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் எங்கள் சமையலில் போய் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் பாக்கெட் போடாமல் இருக்க எடுத்துகிட்டு வந்துடுறேன் போய். வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. கரெக்டாக இருக்கும். இப்போ வாசம் வருது எனக்கு.
பெரிய பாத்திரத்தில் வைக்க வேண்டியதானே? யாரு குழம்பு அதிகமாக வரும்போது திக்கா வச்சுருவீங்களா? திக்காக முட்டை குழம்பு ரொம்ப தனியாக. மசாலாவை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த அப்படியே ஒரு வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சு சேர்த்துடலாம். முட்டை விடுது பாருங்க. இப்போ முட்டை விடுமாறாமா வரும் பாருங்க. அடி பிடிச்சிரும். அதனால் கலந்து விட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு போதும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நான் ஊற்றணும் தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. குழம்பு இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை பணியாரத்தை சுட்டுடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏதாவது வாசம் வருதா? லேசாக வருது. லேசாக வருதா? ரொம்ப இல்லையா? அப்போ அவ்வளோதான். இந்த சைடோடைய பணியாரத்தை விட்டுட்டோம். முட்டை ஆம்லெட்டுக்கு வந்துட்டு புளி பணியாரத்துக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பெல்லாம் போட்டுட்டேன். இது வந்து பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணது ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் போட்டுட்டு அப்படியே முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியது. முட்டையெல்லாம் சாப்பிடலாம்னு யாரும் கண்டுபிடிச்சிருப்பா? ஏன் போதும், 3 போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, பொட்டுக்கடலை பொடி பண்ணது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சிங்கை போடுவோம். எல்லாம் போட்டு ஒரு மிக்சிங் போட்டுட்டு இந்த சைடு வருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கொதிக்கிட்டும். இங்கே அப்படியே ஊற்றி விட்டுருவோம். இது சுட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கிறேன். எச்சா ரொம்ப ஊற்றிட்டணும் இல்லை, யூஸ் பண்ணாமல் இருக்கா? இது வந்து நம்மளது இல்லை, இப்போ செல்வியா காய்க்குது. நம்மளதுங்க. நம்மக்கிட்ட இது இல்லவே இல்லாமல் இல்லையா? அப்புறம் திருப்பூர்னால செஞ்ச மண்ணால் இருக்கும் போதெல்லாம் இல்லை இருந்துச்சு. நம்மள இருக்காங்க இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து முட்டையை வந்து நல்லா அடிச்சிட்டோம். அப்படியே ஊற்றி விட்டுருலாம். என்ன ஓவர் தான். ஃபஸ்ட்டு குத்திட்டு அடுத்ததெல்லாம் குறைச்சிட்றேன். ரொம்ப நாளாயிட்டுல. ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றாம காரமாக இருக்க குழம்பு. சரி, இப்போ நான் அரைச்சி ஊற்றும். அப்படியே திருப்பி விட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு. பணியாரத்தையெல்லாம் டக்கு டக்குன்னு எடுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ 2 டைம் அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ 2 டைம் இன்னும் ஊற்றலை. இன்னும் வேண்டாம் ரொம்ப.
குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டை பணியாரம் செஞ்சு வச்சுருக்கோமா, அப்படியே பணியாரத்தை ஒன்று ஒன்று உள்ளே விட்றேங்க. மிதக்குது. ஆமாம், அப்புறம் வதக்கும் தான் நல்லா. இப்போ அந்த காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சி கொடுத்துருங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி விட்டுரும். அது ரெண்டு வச்சிரு. எனக்கா ஒன்று தான் எனக்கு மட்டும். இது சூப்பராக இருக்கும். ஆஹா, நம்ம முட்டை சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் தேங்காய் சோம்பு 2 அரைச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம். இங்கே உருண்டை குழம்பு மாதிரி கிடக்கு பார்க்குறதுக்கு. தேங்காய் சோம்பு சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ சாப்பாடும் வடித்தாச்சு, குழம்பு வச்சாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ தோட்டத்துக்கு போவோம் வாங்க. நம்ம ஏற்கனவே வந்து இங்கே கத்திரி செடியெல்லாம் நட்டுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ஆடு சாப்பிட்டுடுச்சு. அதனால் இன்றைக்கும் புதுசாக ஒரு 4 கட்டு, எத்தனை கட்டுன்னு தெரியல, 3ஆ 4ஆன்னு தெரியல, வாங்கிட்டு வந்திருக்காங்க கத்திரிக்கட்டுன்னு. அதுதான் அவங்க நட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு பார்ப்போம். கொஞ்சம் காயணுமா, ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால கொஞ்சம் காயணுங்கிறதுக்காக இதில் எல்லாம் இன்னும் தண்ணி வைக்கலை. நாங்கள் சும்மா செடிவை வச்சோம் பாருங்கள், அதுக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கெல்லாம் வைக்கல, ஊற்றலை தண்ணி. காயணுமா. இருங்க, இங்கனே கொஞ்சம் மருதாணியை வருங்க. எப்பா, நம்ம வீட்டில் தானாக முளைச்சி வருது மருதாணி. இங்கேயெல்லாம் கத்திரிக்காய் வச்சோம்ல, அதெல்லாம் பிடிச்சிட்டு இந்த சைடு இது முன்னாடி ஃபஸ்ட்டில் ஒன்றுது, 2ஆம் டைம் ஒன்றுதை தான் ஆடெல்லாம் காலி பண்ணி விட்டுட்டு. ஒன்றுமே இல்லை, எல்லாம் தின்னுடுச்சு. இப்போ அதான் புதுசாக ஊனிகிட்ருக்காங்க. எத்தனை கட்டுவா வாங்கினீங்க? 4 கட்டா? ஒன்றுதுலேயே திரும்ப ஊனிகிட்ருக்கோம் பாரு. சரி, அந்த மொட்டையாக சாப்பிட்டுட்டு குச்சி நிற்கிதே, அது துளுத்து வராதா? இந்த அலையெல்லாம் குச்சி நிற்கிதே. சரி, ஏன் முள்ளங்கி சூப்பராக முளைச்சிருச்சு. வாங்க எந்திருங்க, முள்ளங்கி நல்லா முளைச்சிருச்சு. கீரையை சாயந்தரம் தெளிச்சு விட்டு போயிடுமா அதில். ஏறுங்க முள்ளங்கி, இந்த பார்த்து ஃபுல்லாக முள்ளங்கி முளைச்சிருச்சு. ஒரு பாத்திக்கே ஒரு கட்டு தான் வருதா? அது மாதிரி இருக்கா? சரி, இந்த புல்லு இவ்வளவு செடியே இன்னும் வளர ஆரம்பிக்கல, குட்டியாக இருக்குது. புல்லு இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டு என்ன பண்ணுறது? எங்க அமுதன் வீட்டில் இல்லையா? ஆளே காணும். அமுதன் நம்ம வீட்டில் இல்லை. இல்லை, இப்போ அவன் வெளியில் காணுங்கிறான். அப்படியா? அவங்க நாத்தனார் பொண்ணு போல. சரி, ரேஷனில் நம்ம இந்த மாதம் வாங்கிட்டோமா ஜாமான்? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. எங்களுக்கு ராசி எல்லாம் 2 தடவை செய்யணும்னு எழுதியிருக்கு எங்கள் ராசி. நாங்கள் எதோடு 2 டைமாக ஆகிடும் எங்களுக்கு.
சரி ஊனிட்டு வரீங்களா? போகட்டா. ஆனால் இன்றைக்கி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வெயில் இல்லை, அதனால தான் சார் மதிய நேரத்தில் வேலை செய்கிறாரு. இல்லைன்னா நாங்கள் ஒன்லி ஈவினிங் தான் வேலை செய்வோம். இருங்க, கருந்துளசியாக தான், கருந்துளசி இந்த இருக்கிறது. தண்ணி ஊற்றணுமா? ஐயோ சாரி சாரி, கருந்துச்சி. இது கருந்துச்சை தான் கருந்துளசிங்கிறானு. குடத்துல 2 குடம் திட்டு இருந்தோம்னா இல்லைன்னா தான் அமுத வீட்டை தொட்டி இருக்குல்ல, தண்ணி அங்கேயும் நம்மள்கிட்ட இல்லை. இந்த ட்ரம்மில் 2 குடம் கொண்டு தர்றேன். அங்கிட்டே இருந்து அப்படியே ஊற்றிக்கும். அங்கே எதுக்கிட்டு வரத்துக்கு இந்த அமுத வீட்டு 2 ட்ரம்மு தண்ணி இருக்குது. கேட்டுக்கிட்டு ஒரு 2 குடம் ஒன்று வாங்கிக்கலாம். இது என்ன கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குமாம்மா? கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல 1 வைங்க, 2 செடி வைக்காதீங்க, 1 வைங்க. சரி ஓகே. எங்கே யாரையும் காணும். கத்திரி செடியெல்லாம் போயிட்டு ஊனிட்டு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம். குழம்பு சூப்பராக வந்துருக்கு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. வெயில் பலமா அடிக்கல, அந்த கம்பு அடிக்குது. உப்பு கொஞ்சம் போடணுமாம்மா, நல்லா இருக்கு. லைட்டாக உப்பு போடணும். ஆனால் அந்த முட்டையெல்லாம் கரையலை, நல்லா இருந்துருங்க. எப்படி கரையும்? முட்டை கரையுமா? கலங்கி வேக வச்சு தானே போட்டோம், எதுவும் ஆகலை, போட்ட மாதிரியே இருக்கு. இருக்கு, இதை தான் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கி பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த காரம் குழம்போட இது எல்லாம் அதில் இறங்கிடுச்சா நல்லா இருக்கு, ஜூஸியாக இருக்கும். சரி ஓகே, சூப்பராக இருக்கு. உப்பு மட்டும் ஒரு கல் போடணும். உப்பு எடுத்துகிட்டு வந்து